அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் வெற்றி நடை போடுகிறது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் ஜோர் வெற்றி நடை போடுகிறது. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. பிஹைண்ட் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் மேஷம் ராசிக்கும் அந்த மேஷம் ராசியை தொடர்ந்து அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரங்களுக்குமான முருகன் வாக்கு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து 12 ராசிகள் 27 நட்சத்திரங்களுக்கும் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க டேரட் கார்டு ரீடர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நவம்பர் மாதம் விருச்சிக ராசிக்கான பொது பலன் மற்றும் அதை தொடர்ந்து 27 நட்சத்திரங்களுக்கான முருகன் மெசேஜ் என்னவா இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். விருச்சிகம் ராசிக்கு நவம்பர் மாசம் எப்படி இருக்கும் மேடம்? விருச்சிக ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். விருச்சிக ராசிக்கு இந்த நவம்பர் மாதமானது ஒரு புத்துணர்வு தரக்கூடிய மாதமாக இருக்கும். நிறைய மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்கள் சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப பாசிட்டிவான மாற்றம்லாம் நடக்கும் அப்படின்னு இருக்குது. இடமாற்றம், பொருள் மாற்றம், ஏதாவது வண்டி மாற்றம், வேலை மாற்றம், இதெல்லாம் அவங்க இதுக்கான செயல்களில் அவங்க ஈடுபடலாம். இதற்கான செயல்கள் ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது எடுக்கும் போது அதெல்லாம் சிறப்பானதாக இருக்கும். பேசக்கூடிய வார்த்தைகளில் துணிஞ்சு தைரியத்தோடு பேசணும். எதோ பேசினாலும் கிளியராக பேசணும். ஆர்கியூமெண்ட்ஸ்னு வந்துட்டா இவங்களுடைய பாயிண்ட் என்னவோ அதை கிளியராக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அதை செய்யும் போது இவங்களுக்கு அதிலிருந்தும் ஒரு பாசிட்டிவான மாற்றங்கள் உருவாகும். சில பேருக்கு புதிய நண்பர்கள் சேர்க்கை, புதிய நபர்கள், உறவுகள் சேர்க்கை, இதெல்லாம் இந்த மாதம் அவங்களுக்கு நடக்கும். அதுவும் ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதம் விருச்சிக ராசினருக்கு இந்த புதுசாக வண்டி வாங்குற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அவங்களுக்கான யோகம் இருக்கா? அதுக்கெல்லாம் மாற்றம் புதுசான்றதை விட ஏற்கனவே இருக்கக்கூடிய வாகனங்களை மாற்றத்திற்கான வாகனத்தை மாற்றிக்கணும் அப்படின்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ விருச்சிகத்திற்கு மாற்றத்திற்கான ஒரு மாதமாக இது இருக்க போகுது. விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்திற்கான முருகன் மெசேஜ். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் முழுவதும் சந்தன அலங்கார முருகரை அவங்க வழிபடணும். ஸோ அது கோவில்லையாக இருக்கட்டும், இல்லை அந்த திருவுருவ படமாக இருக்கட்டும், அதை வச்சு இவங்க டெய்லி வழிபாடு செய்யணும். முடிஞ்ச அந்த சந்தனம் கிடைச்சா அதை வாங்கி டெய்லியும் அந்த சந்தனத்தை அவங்க வச்சுக்கணும். ஸோ இதை செய்யும் போது இந்த சந்தனம்ன்றதே ஒரு குளிர்ச்சியான பொருள். அப்போ சந்தன அலங்காரம் செய்கிறதே முருகரை குளிர்விச்சு மகிழ்விக்கிறதுக்காக தான். அப்போ முருகர் எந்த அளவுக்கு குளிர்றாரோ அதே அளவுக்கு அவங்களுடைய மனம் குளிரும்படி சில அற்புதங்களை நிகழ்த்துவார். அதனால் முருகர் சந்தன அலங்கார வழிபாடு இந்த மாதம் முழுவதும் செய்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜாக இருக்குது. கண்டிப்பாக விருச்சிகம் ராசியினர், கண்டிப்பாக விருச்சிகம் ராசி விருச்சிகம் ராசி விசாக நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக சந்தன அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க. வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ஏற்படும். அதே மாதிரி விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம் நட்சத்திரத்திற்கான முருகன் மெசேஜ் என்ன மேம்? விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, என்னதான் இப்போ மாடர்ன் சொசைட்டியில் வாழ்ந்தாலும், மாடர்னாக இருந்தாலும் சில பழமையான விஷயங்களுக்கு வேல்யூ பண்ணணும், பழமையான விஷயங்களை செய்யணும். வீட்டில் இருக்க பெரியவங்க சாஸ்திர சம்பிரதாயப்படி ஏதாவது செய்ய சொன்னால் கண்டிப்பாக செய்யணும். அதில் ஏதாவது ஒரு சூட்சமம் இருக்கலாம், அதில் ஏதாவது இவங்களுக்கான ஒரு நன்மைகள் இருக்கலாம். ஸோ பாரம்பரியத்தை எங்கேயுமே விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா பாரம்பரியத்திலேருந்து வந்தவர் தான் முருகரும் கூட. ஸோ அப்போது அதை எங்கேயுமே விட்டு கொடுக்கக்கூடாது. அதனால் குடும்பத்தோட சில பாரம்பரியமான விஷயங்கள் இந்த நவம்பர் மாதம் மேற்கொள்ளும் போது இவங்களுக்கு முருகருடைய முழு அருளும் கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கண்டிப்பாக விருச்சிகம் ராசியை சேர்ந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் பாரம்பரியமான பழக்க வழக்கங்களை கைவிடாமல் தொடர்ச்சியை மேற்கொண்டுகிட்டு வந்தீங்க அப்படின்னா முருகனுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்திற்கான முருகன் மெசேஜ் என்னது மேம்? விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த மாதம் பழனி மலையில் இருக்கக்கூடிய ஆண்டிக்கோல முருகரை இவங்க வழிபடணும். ஆண்டிக்கோல முருகரை பொதுவாக வழிபடும் போது முருகரே இந்த கோலத்தில் நிற்கிறாரு, நமக்கெல்லாம் என்ன, நம்மளாம் என்னத்தை சாதிக்க போகிறோம், அப்படி சாதிச்சாலும் என்ன சம்பாதிச்சாலும் என்ன நிற்க போகுது, இதான் கடைசியில் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. அது வந்துருச்சுன்னா ஆசைகள்லாம் நம்மளை மனசில் விட்டு போயிடுச்சுனாலே அதற்கப்புறம்
கடவுள் கொடுக்கக்கூடிய blessings ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். அப்போ இந்த மாதம் முழுவதும் முடிஞ்ச அளவுக்கு ஆண்டிக்கோல முருகரை இவங்க வழிபடும் போது இவங்க மனசுல இருக்க ஆசைகள், பேராசைகள் அதெல்லாம் விட்டுட்டு அவங்களுடைய செயலில் சிந்தனையோட ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அப்படி அவங்க ஆகிட்டாங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அந்த ராஜ வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும். முருகர் ஆண்டிக்கோலத்தில் இருப்பார், இருந்தாலும் இவங்களுக்கு ராஜ வாழ்க்கை முருகரால் கொடுக்க முடியும், கொடுப்பாரு அப்படின்றது. அதே மாதிரி இன்னொன்று, வாழ்கிற வாழ்க்கை வந்து நம்மளுடைய கோலத்தில் இல்லை, நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணுறோம், எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக பண்ணுறோம் அதில் இல்லை, நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்ம குணத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த குணத்தை சரிப்படுத்திக்கோங்க, குணமோட வாழுங்க அப்படின்றதும் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ விருச்சிக ராசியினர், அதை தொடர்ந்து 3 நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக முருகன் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை வந்து ஏற்படுத்தி இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் நடந்த திருப்புமுனை என்ன, அதை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி அடைஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான்னு டைப் பண்ணுங்கள். நவம்பர் மாதத்திற்கான விருச்சிக ராசிக்கான பலன்களை வந்துட்டு ரொம்ப சிறப்பாகவும் துல்லியமாகவும் வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.